सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः विषेमदेवगितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। Namaste to everybody. நம்ம முண்டக உபனிஷத்தில் அதர்வண வேதத்தில் இருக்கக்கூடிய முண்டக உபனிஷத்தில் முதல் கண்டம் முதல் முண்டகத்தில் பிரவேசிக்கின்றோம். இதில் சௌனகர் அவரை அங்கிரஸ் என்னும் குருவரை சௌனகர் என்னும் சிஷ்யன் சேர்ந்து இந்த உலகில் ஒன்றை தெரிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஒரு வித்தியை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கின்றார். ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானம். ஒன்றை அறிந்தால் இந்த உலகில் உள்ள அனைத்தையும் நாம் அறிய முடியுமோ அதை சொல்லித்தாருங்கள் என்று சொல்கின்றார். அதற்கு அவர், இவ்வுலகில் 2 விதமான அறிவு உள்ளது, பரா என்றும் அபரா என்றும். இதில் அபரா என்பது அவித்யை. அந்த அபரா வித்யையில் அனைத்து வேதங்களும் வேதத்தின் அங்கங்களும் அனைத்து விதமான கல்விகளும், அதாவது எதையெல்லாம் நீங்கள் ஒரு விஷயமாக கருதுகின்றீர்களோ அந்த அனைத்தும் அதில் வந்துவிடும். ஏனெனில் அவை அனைத்தும் அவித்யா. ஆனால் தன்னைத்தானே உணரும் அறிவு, அது பிரத்தியார் சொல்லிக் கொடுக்கறதில்லை, தானே அறிவது. ரமண மகரிஷி எப்படி சொன்னாரோ அக்ஷரமணி மாலையில், தானே தானே தத்துவம் தானே அதை தானே காட்டுவாய் அருணாச்சலா என்கின்றார். அப்பொழுது தனக்குத்தானே இருக்கக்கூடிய ஒரு சொந்த சொத்தை குருநாதர் சொல்வார், சொந்த சொத்துன்வர். அப்படி நமக்குள் இருக்கக்கூடியதை நாமே உணரக்கூடியதுதான் உயர்ந்த அறிவு. பிற அறிவுகள் அனைத்தும் உயரறிவல்ல, ஈனமான அறிவு என்று சொல்கின்றார். அதை சொல்லி 6வது மந்திரத்தில் இந்த உயர்ந்த அறிவானது எப்படியாப்பட்டது என்பதை 6லிருந்து 9 வரை சொல்லுகின்றார். அதுல இது சூத்திர வாக்கியமாக, அதாவது நட்செல்லாம் சொல்லிட்டு பிறகு எல்லாத்தையும் விஸ்தாரமா சொல்ல போறார். ஒரு 6வது மந்திரம் பாருங்க. யத்தத்ரேஷ்யம் அக்ராக்யம் அகோத்திரம் அவர்ணம் அசக்ஷுஸ்ரோத்ரம் ததபாணி பாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் ததவ்யயம் யத்பூத யோனிம் பரிபஷ்யந்தி தீராஹ. எது தத்து அது அவர் கேட்ட, அந்த சௌனகர் கேட்ட, அங்கிரசிடம் கேட்ட அதை சொல்கின்றார். அத்ரேஷ்யம், திருஷ்யம் என்றால் பார்க்கக்கூடியது, அத்ரேஷ்யம் என்றால் பார்க்க முடியாதது. அக்ராக்யம், கிராக்யம் என்றால் புரிந்து கொள்வது, அக்ராக்யம் என்றால் புரிந்து கொள்ள முடியாதது. அகோத்திரம், கோத்திரம் என்றால் ஒரு வர்ணம், ஒரு குலகோத்திரம் சொல்றால அந்த மாதிரி கோத்திரம். ஆனால் இது கோத்திரமற்றது, ஆரம்பம் அல்லாதது என்று பொருள். வர்ணம், அவர்ணம், வர்ணம் என்றால் கலர், அதாவது ஜாதி குல கோத்திரங்கள்லாம் சொல்லுவாள், அதுல வர்ணம். ஆசிரமம் சொல்றால, பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரஸ்தாசிரமம், வர்ணாசிரமம், பிராமணன், சத்ரியன், வைஷ்யன், அப்படி எதுவும் அற்றது. அச்சக்ஷு, சக்ஷு என்றால் காது, மன்னிக்கணும் கண்ணு. அச்சக்ஷு என்றால் கண்ணத்தது. ஸ்ரோத்ரம் என்றால் காது. அஸ்ரோத்ரம் என்றால் காது அற்றது, அதாவது அவயவங்கள் அற்றது. அபானி பாதம், பாணி என்றால் கை, பாதம் என்றால் கால், கை கால் அற்றது, அதாவது கை கால் கண் மூக்கு வாய் போன்றவை இல்லாதது. நித்தியம், எப்பொழுதும் இருக்கக்கூடியது. உடனே சூன்யம்னு சூன்யவாதம் சொல்லுவா, அதுக்காக அவர் சொல்றார் நித்தியம், எப்போதும் இருக்கக்கூடியது. விபும், விபு என்றால் எண்ணற்ற வடிவங்களை உடையது.
பரிமளிக்கக்கூடியது என்று அர்த்தம். சர்வகதம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது, சர்வ வியாபியாக இருக்கக்கூடியது. சுசூக்ஷ்மமானால் மிகவும் நுண்மையானது, ரொம்பவும் செட்டில்டு ஒன். அவ்யயம், வியம் என்றால் பார்க்கக்கூடியது, அவ்யயம் என்றால் பார்க்க அழிவற்றது. பூதயோனி, பூதம் என்றால் பிராணி ஜீவராசிகள், எல்லா பூதராசிகளுக்கும் மூல காரணமாக இருப்பது. இதை யார் பார்ப்பார்கள் என்றால் அறிவாளிகள் மட்டுமே கண்டு கேட்டு உணர்ந்து உணர்வார்கள் என்று சொல்கின்றார். யா வேதா பிராக்யஸ்பிருதோ யாஸ்ச காஸ்ச என்று வேதமே சொல்லும்போது திருஷ்யே அந்தக்கரண விருத்தியில் இருக்கக்கூடியது என்று சொல்கின்றது. அப்ப இதுக்கு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதோடைய அன்வயம் என்னன்னா, எது அத்ரேஷ்யம் அக்ராக்யம் தத்து அக்ஷரம் பவதி. க்ஷரம் என்றால் அழிவு, அக்ஷரம் என்றால் அழிவற்றது. எது கோத்திரம் அகோத்திரம் அவர்ணம், எது அகோத்திரம் அவர்ணம் தது அக்ஷரம் பவதி. அந்த அக்ஷரம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. எங்க இருக்கு அக்ஷரம் கேட்டாது. இது அக்ஷரம், பரம் செய்வ அபரம் செய்வன்னு இருக்குல்ல, அதுல இருந்து. எது அச்சக்ஷு ஸ்ரோத்ரம் பாணிபாத அபாணிபாதம் ததக்ஷரம் பவதி. தீரா நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் அவ்யயம் பூதயோனிம் தம் பரிபஷ்யந்தி என்று சேர்த்துக் கொள்ளுங்கள். அதாவது சகதீரக விவேகினக சர்வம் ஆத்மபூதம் சர்வஸ்ய பிரம்ம ஏவ பஷ்யதி, பரந்து தத் பிரம்மஸ்ய லக்ஷணம் அத்ரேஷ்யம் அக்ராக்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்ரம். யத் பிரம்மம் தத் அகோத்திரம் அக்ராக்யம் அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்ரம் அபாணிபாதம் போட்டுக்கணும். சரிங்களா? இப்ப சிருஷ்டி பிரகரணத்தை அடுத்த மந்திரத்தில் சொல்லித் தருகின்றார். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். பாருங்க. இதுல நடுவில் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு ஸ்லோகத்தை சொல்றேன். யதோர்ண நாவி, ஏழாவது மந்திரம் தானே? ஆமா, ஏழாவது மந்திரம். இதுல மிஸ் ஆயிருக்கு, நம்ம அதனால அதை ஒன்று இது பண்ணிக்கலாம். யதோர்ண நாவி ஸ்ருஜதே கிருஹதே ச யதா பிருதிவ்யாம் ஓஷதயஸ் சம்பவந்தி யதா புருஷாத் க்லேஷலோமானி ததாக்ஷரம் சம்பவதீஹ விஸ்வம். இது ஏழாவது மந்திரம். இந்த மந்திரம் பிரகாரம் என்னன்னா, இந்த இறைவனுடைய படைப்பு எப்படியாப்பட்டது என்பதை கூறுவதாக இந்த ஸ்லோகம் உள்ளது. ஒரு சின்ன கேப்பு. இந்த ஏழாவது மந்திரம் நம்ம இப்ப பார்க்கணும். யதோர்ண நாபி சுஜதே கிருஹதே ச யதா பிருதிவ்யாம் ஓஷதயஸ் சம்பவந்தி யதா புருஷ க்லேஷலோமானி ததா அக்ஷரம் சம்பவதீஹ விஸ்வம். ஓகேங்களா? யதா, இப்ப இது சிருஷ்டி, இந்த உலகம் எப்படி உருவாயிற்று என்பதை சொல்லுவதாக இந்த இறைவனுடைய படைப்பின் ரகசியத்தை சொல்வதாக இந்த மந்திரம் அமைந்துள்ளது. இதுல 3 விஷயங்கள் சொல்கின்றார்கள். இந்த 3த்தையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். முதல் வார்த்தை யதா. யதா லோக பிரசித்தா அப்படின்னு பாஷ்யம். அதாவது இந்த உலகில் இருக்கக்கூடிய ஃபேமஸான எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை காட்டி
முதல் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. 3 எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஊர்ணநாபி ஸ்ருஜதே கிருங்கதேச்ச, அப்படியே எழுதிக்கோங்க. யதா ஊர்ணநாபிஹி ஸ்ருண்வதே கிருங்கதேச்ச. ஊர்ணநாபினா லூதா கிரீடக, ஸ்பைடர். இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒரு முதல் வஸ்து லூதா கிரீடா மீன்ஸ் ஸ்பைடர், 8 கால் பூச்சி சொல்றால அது. ஸ்ருஜதே, ஸ்ருஜதே என்றால் ஸ்ருதாது, தானே உருவாக்குறது. ஸ்வசரீர வத்திரிக்தா அனேன தந்துஹு பகு பகி பிரசரதி. தன்னுடைய உடம்பிலிருந்தே நூலை எடுத்து வாயில நூல் கக்கி இந்த ஸ்பைடர் உருவாக்கும். இந்த 8 கால் பூச்சி என்ன பண்ணும், தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எச்சிலையே எடுத்து ஒரு வலையாக பின்னும். அதுக்கு தான் ஊர்ணநாபி ஸ்ருஜதே கிருங்கதேச்ச. கிருங்கதேச்சனா அது எந்த அளவுக்கு நான் பார்த்ததில்லை, இந்த வேதத்துல சொல்லியிருக்கும். ஆனா இருக்கும், அப்படி வேதத்துல இருக்குன்னா அது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். கிருங்கதேச்சனா புனஸ்தானேன உருணாபி ஏவ கிருங்கந்தி கிருங்காதி. அதுவே அதில் விட்ரா பண்ணிக்கும், அதாவது எடுத்துக்கொள்ளும். ஆனா நம்ம ஊர்லலாம் நம்ம 8 கால் பூச்சி வாயில அந்த எச்சில வச்சு வீடு கட்டியிருக்கோம், அந்த வலை கட்டும், அதை நம்ம பார்த்துருப்போம். ஆனா திரும்பவும் அந்த வலையை அது விழுங்குறத நம்ம பார்க்கறது இல்லை. அப்படி இருந்தா நம்ம ஒற்றை அடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எனிவே வேதத்துல இருக்கு, நம்ம அப்படியே புரிஞ்சுக்கலாம். 1 எக்ஸாம்பிள் நம்பர் 1 ஊர்ணநாபி ஸ்ருஜதே கிருங்கதேச்ச. ஓகேங்களா? 2வது ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா யதா பிருத்திவ்யாம் ஓஷதய சம்பவந்தி. யதா பிருத்திவ்யாம் ஓஷதய சம்பவந்தி. பிருத்திவி என்றால் பூலோகம். இந்த உலகில் ஓஷதி, ஓஷதி என்றால் விரீக்யாதி ஸ்தாவராணியானி, ஹர்பல்ஸ், எல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஓஷதிகளும் ஹர்பல் பிளான்ஸ், ஔஷதிகள். சம்பவதி, இது பூமியிலிருந்து வளர்கின்றது. எப்படி வளர்கின்றது? அதுவே வளர்கின்றது, தானா வளரும். நீங்கெல்லாம் விதை போட்டு வளர வைக்கணும்னு அவசியம் இல்லை. 3வது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சத புருஷ கிளேஷ லோமானி. சத என்றால் சதக வித்தியமானானாம் ஜீவதக, உயிரோடு இருக்கக்கூடியவன். உயிரோடு இருக்க உடம்புலதான் முடியும் நகமும் வளரும். ஆனா சில பேர் சொல்றாங்க இறந்த பிறகு வளரும்னு. அந்த உடம்புல இருக்கிற அந்த இதுவை பொறுத்து அது அமையும், எல்லாருக்கும் கிடையாது. சத அப்படின்னு அதாவது வேதமே சொல்லியிருக்கு. சத என்றால் உயிரோடு இருக்கக்கூடிய, சத்தோடு இருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். வித்தியமான ஜீவதகன்னு பாஷகாரர். புருஷாத்து, மனுஷ்யாத்துன்றார். ஹியூமன், அவன் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பவன், அதனால அவனுக்கு புருஷன் பேரு. மரணம் நோக்கி செல்வதால் அவனுக்கு மனுஷன் என்று பெயர். கிளேஷலோமானி, கிளேஷம் என்றால் ஹேர், உடம்புல இருக்கிற அந்த முடி, தலையில இருக்கிற முடி, கையில இருக்கிற முடி, எப்படின்னா வச்சுக்கோங்க. கிளேஷலோமானி, லோமம் என்றால் இந்த ஹேர், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. சம்பவதி உத்பத்யந்தே ததா அக்ஷரம் விஸ்வம் சம்பவதி. இந்த உலகில் பிரம்மனும் இப்படியே உருவாயிற்று என்று இறைவனை, இந்த படைப்பை பற்றி ரகசியத்தை இந்த ஸ்லோகம் சொல்லி தருகின்றது. எப்படி? முதல் எக்ஸாம்பிள் ஊர்ணநாபிகி, 8 கால் பூச்சி இந்த உலகில் எப்படி இந்த உலகை தன்னிடத்திலிருந்தே எடுத்துக்கொண்டு உற்பத்தி செய்து, அது வேண்டாம் என்றால் தானே அதை திரும்ப சாப்பிடுகின்றதோ அது போலவும் இந்த உலகில் இருக்கக்கூடிய ஔஷதிகள், ஔஷதி என்றால் ஹர்பல்ஸ், எல்லா விரீகிகளும் ஸ்தாவரங்களும் எப்படி பூமியை சார்ந்து தன்னுடைய விதையை இந்த பூமியில் இட்டு வளர்ந்து பிறகு பூமியை சார்ந்தே மடிந்து திரும்பவும் அடுத்த உற்பத்தியை செய்கின்றது. அதுபோலவும் கிளேஷ லோமானி. இது ஏன் அப்படி சொன்னார்னா,
உடம்பிலேயே சித்தாகவும் அச்சித்தாகவும் இருக்கக்கூடியது இந்த நகங்கள் முடிகளும். பிரகலாதனுடைய அப்பா மனுஷலாலும் தேவராலும் மாயா முனிவர்களாலும் எப்படியாப்பட்ட அஸ்திர சஸ்திரங்களாலும் என்னை கொல்லக்கூடாது என்று சொல்லும் போது நரசிம்மமூர்த்தி தன்னுடைய நகத்தையே ஆயுதமாக பயன்படுத்தினார். ஏனெனில் இந்த நகமானது சித்தாகவும் இருக்கின்றது, அச்சிந்தாகவும் இருக்கின்றது. அதுக்கு உயிர் இருக்குன்னுவாங்க, ஆனா உயிர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்க விரலை நீங்களே கட் பண்ணும்போது அங்க உங்களுக்கு வலிக்கல. அதே போல உங்க நகம் முடியும் ஒரு காலத்தில் சித்தாக இருக்கின்றது. அதனாலதான் அது மேல கொசு கடிச்சா ஏதாவது உட்கார்ந்தா நமக்கு உடனே அந்த டச்சிங் சென்சஸ் வருது. ஆனா கொஞ்சம் பெருசாகி அதுவே முடியெல்லாம் உடம்புல இருந்து கொட்டிடுத்து இல்லை நெகெல்லாம் வெட்டிட்டோம்னா அதுக்கு அந்த அச்சித்தாகவும் இருக்கு, அதாவது ஜடமாகவும் இருக்கின்றது, சைத்தன்யமாகவும் இருக்கின்றது, உயிர் உள்ளதாகவும் இருக்கின்றது, உயிர் அற்றதாகவும் இருக்கின்றது. பாருங்க எவ்வளவு அழகா இந்த வேதம் ஒரு பசில உடைக்குது. ஊர்ணனாவி 8 கால் பூச்சி உலகத்தில் இந்த உலகை உருவாக்குவதற்கு பகவான் எப்படி இந்த உலகை படைத்தான் என்று யாரா கேட்டாங்கன்னா லைக் 8 கால் பூச்சி. 8 கால் பூச்சியுடைய வாயிலிருந்தே தான் அந்த சிலந்தி அந்த வலை வருகின்றது. அதே போல உலகை எப்படி பகவான் படைத்தான் என்றால் தன்னிடமிருந்தே படைத்தான். இதற்கு வேத பிராமான்யம் உள்ளது. தத் சிருஷ்டாத தேவானுப்ராவிஷத்து ஐத்திரேய உபநிஷத்திலும் உள்ளது, சாந்தோக்கிய உபநிஷத்திலும் உள்ளது. தாம் தன்னிடமிருந்தே இந்த உலகம் தோன்றியது என்று சொல்கின்றார். எப்படி 8 கால் பூச்சியிலிருந்து இந்த உலகம் 8 வலை தோன்றுகின்றதோ அதுபோல் பிருத்திவியாம் ஓஷதைய சம்பவதி, எப்படி இந்த உலகில் இருக்கக்கூடிய ஸ்தாவரங்கள் எல்லாம் இந்த பிருத்திவியை சார்ந்திருக்கின்றதோ அதுபோல இறைவனும் இந்த உலகில் சார்ந்து தன்னுடைய சிருஷ்டியை செயல்படுகிறான். ஆனா உலகமே அவன் வாயில் இருக்கின்றது. ஓகேங்களா? அடுத்து கிளேஷலோமானி. சரி சுவாமி, பகவான் தான் படைச்சான்னு சொல்றீங்க, உலகம் லைக் 8 கால் பூச்சியோ இல்ல பிருத்திவி ஓஷதி சம்பதி மாதிரி, அதுல எப்படி அச்சித்தம் இருக்கு சித்தம் இருக்கு என்று கேட்டால், ஆமாம், இந்த உடம்பிலேயே உனக்குள் அச்சித்தும் சித்தும் இருக்கின்றதே, அதுபோல இந்த பகவானுடைய இந்த உடம்பில் இந்த உலகம் உள்ளது, உலகம் உண்ட வாயன், அவனுடைய உடம்பிலும் அச்சித்தும் சித்தும் இருக்கின்றது. அதை காட்டுவதற்காக புருஷ லேஷ லோமானி என்ன ஒரு அற்புதமானது பாருங்க. கேட்கிறவனுக்கே பிரமிக்கக்கூடியது. சுவாமி பகவான் தான் இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் தான்ப்பா சிருஷ்டி பண்ணா. அப்ப அவன் உருவாகிறதுக்கு முன்னாடி அப்போ அந்த உலகம் எங்க இருந்துச்சுன்னா அவன் உள்ளேயே இருந்தது. அப்ப இந்த உலகத்தில் மகா பிரளயம் வரும்போது உலகம் எங்கே செல்கின்றது? அவனுள்ளாரையே செல்கின்றது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப உலகமும் இறைவனும் ஒன்றே என்பதை காட்டுவதாக இந்த யதோர்ணநாபி என்னும் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு அமைகின்றது. யதா பிருத்திவ்யா ஓஷதய சம்பவதி, அப்படி இந்த உலகை உண்டாக்கிய பகவான், தன்னிடத்திலிருந்தே உருவாக்கிய பகவான், ஆனால் தன்னிடம் எதையும் வைத்துக் கொள்ளாமல் அந்த உலகை இந்த உலகிற்கே தந்து விடுகின்றான். எவ்விதமான பற்றும் இல்லாமல் இருக்கின்றான். அதுபோல இந்த விரீகி தாவரங்கள் எல்லாம், எல்லா விதைகளும் இந்த பூமியை சார்ந்தே வாழ்கின்றது. அதில் அந்த பீஜம் படும்பொழுது அதில் கால நியமத்தின் கொண்டு பஞ்சபூதத்தின் சுபாவத்தை கொண்டு அது வளர்கின்றது, அழிகின்றது, தேய்கின்றது என்பதை காட்டுவதாகவும், யாரையாவது ஒரு விதண்டாவாதமாக சரி பகவான் தான் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொன்னால் அதில் எப்படி அச்சித்தும் இருக்கின்றது சித்தும் இருக்கின்றது? கான்சியஸ் இருக்கிறதும் இருக்கு, கான்சியஸ்னஸ் இல்லாததும் இருக்கு, சைத்தன்ய வஸ்துவும் உள்ளது, ஜட வஸ்துவும் உள்ளதே. அது எப்படி என்று கேட்டால் அதற்கு ஒரு எக்ஸாம்பிள்
இப்போ உன் உடம்புலயே பார்த்தனா சித்தும் இருக்கின்றது, அச்சித்தும் இருக்கின்றது. நகம் உன் உடம்பிலிருந்து தான் வளர்கின்றது. ஆனால் நகத்திற்கு எந்த விதமான தொடு தன்மையும் இல்லை. முடிக்கும். அதனால்தான் அவன் பார்பர் ஷாப்ல இல்ல திருப்பதியில போய் மொட்டை அடிக்கிறான். ஏன்னா திரும்ப வளரும். நகம் கட் பண்றான், ஏன்னா அது வளரும். கண்ணை கட் பண்ண சொல்லுங்க, நோஸை கட் பண்ண சொல்லுங்க, நாக்கை கட் பண்ண சொல்லுங்க, வளராது. அதனால அவன் கட் பண்ண மாட்டான், வலிக்கும். ஆனா இதெல்லாம் கட் பண்ணுவான், ஏன்னா அது கட் பண்ணா வளரும் சாமின்னு நமக்கே பாடம் எடுப்போம். இதுல இருந்து என்ன தெரியுது? அடே முட்டாள், உடம்புலயே எப்படி முடியும் நகமும் வளருதோ, பிறகு அதையே நீ இல்ல என் உடம்புதான் அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுக்கிறியா? இல்ல, என்ன பண்ணிடுற? தூக்கி போட்டுடுற. இல்ல சுவாமி, அது கெட்டு போயிடுத்து, அது என் உடம்புல இருந்து போயிடுத்து, வெளியே போயிடுத்துன்னு சொல்லி அச்சித்தாக நீ மாற்றி விடுகின்ற. அதே போலத்தான் இந்த உடம்பிலும் இந்த பகவானுடைய சிருஷ்டியிலும் மரம், கொடி, தாவரங்கள் எல்லாம் வளர்கின்றது. ஆனால் அது உயிரற்றதாகவும் உயிர் உள்ளதாகவும் இருக்கின்றது. மரம் வளரும் போது உயிர் உள்ளதாக இருக்கின்றது. அதே மரம் காஞ்சி போயிடுச்சுன்னா உயிரற்றதாக இருக்கின்றது, விறகாக மாறிவிடுகின்றது. அதே போல இந்த உடம்பிலேயே சித்தும் அச்சித்துமாக இருக்கக்கூடிய இறைவனப்பா, உன்னுடம்பில் இருக்கும் போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்க மாட்டானா என்று விதண்டாவாதத்திற்கு மற்றொரு ஆக்ஷேபமாக, சம்ஷேப ஆக்ஷேபமாக இதற்கு பதில் தருகின்றது இந்த உபனிஷதம். அப்ப இதோடைய அன்பை எப்படி வரும்னா, இந்த உலகத்திற்கே பிரம்மத்திற்கு உபாதி நிமித்த சககார காரணம். இது ஒரு பெரிய விஷயம். எது ஒரு வேலையையும் நாம் செய்யும் பொழுது நமக்கு 3 விதமான சாமகிரியம் தேவை. நான் முதல்ல நார்மலா சொல்றேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு வேதாந்தத்துக்கு போலாம். இப்ப நீங்க தோசை வாத்து கொடுக்கணும்னு வீட்டுல வச்சுக்கோங்க. தோசை சுடத்துக்கு உங்களுக்கு அம்மா தேவை, பிளஸ் தோசை மாவு தேவை. 3வது அந்த தோசை கல்லு, கரண்டி, எண்ணெய், மீதி இருக்கிறது போட்டு விட்டா போதுமா? நெருப்பு வேணும் சாமி, அப்பதான் தோசை வரும். ஸோ ஒரு சின்ன தோசையை சுடுறதுக்கு தோசை மாவு, மாவு, தோசைக்கல், கரண்டி, அடுப்பு, சுடுறதுக்கு அம்மா, இத்தனை பேரும் வேணும். ஒரு வீடு கட்டுறான், ஐடியா கொடுக்கறதுக்கு இன்ஜினியர் வேணும், கட்டுறதுக்கு கான்ட்ராக்டர், மேஸ்திரி, கொத்தனார்லாம் வேணும். சரி, ஓகே சுவாமி, மேஸ்திரி, கொத்தனார், இன்ஜினியரை கொடுத்துட்டா போதுமா? கல், சிமெண்ட், மண்ணு அதெல்லாம் தேவை. அப்ப இடம் தேவை, அப்பதான் இதெல்லாம் கட்ட முடியும். அப்ப ஒரு துணி தைக்கிறோம், ஒரு சட்டை, தோத்தி வேணும்னா அதுக்கு ஒரு துணி நெய்றவன் வேணும், மிஷின் வேணும், அப்பதானே அதை செஞ்சு முடிக்க முடியும். அப்ப ஒவ்வொரு வேலையிலும் நமக்கு ஒரு செய்பவர், செய்யக்கூடிய பொருள்கள், பிளஸ் சககாரி கர்மான், இது பண்ணுவாங்க சககாரி காரணம், செய்யக்கூடிய சாமகிரிகள், செய்பவர், பிளஸ் அதை செய்யணுன்ற நினைப்பு இருக்கணும். நான் செய்வேன் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். ஸோ இது 3 இருந்தால் மட்டுமே ஒரு வேலையை செவ்வனே செய்ய முடியும். அப்ப இந்த உலகத்தில் இந்த உலகை படைக்க வேண்டும் என்றால் இறைவனே படைத்தான். நீங்க சொல்றீங்க, ஓகே, இறைவன் படைத்தான் என்றால் இந்த உலகம் ஒரு பொருள், உலகம் ஒரு பொருள், அதை படைத்தது இறைவன். அப்ப அதை படைப்பதற்கு சாமகிரிகள் எல்லாம் தேவையில்லைவா? எப்படி வீட்டுல தோசை போடணும்னா தோசை மாவு, தோசை கல்லு, கரண்டி எல்லாம் தேவை. வீடு கட்டணும்னா சிமெண்ட், மண்ணு, மூட்டை, மேஸ்திரி, கொட்டனார்லாம் தேவை. ஒரு ட்ரெஸ் தைக்கணும்னா நெய்யறதுக்கு அந்த துணியெல்லாம் தேவை, அதுக்கு அந்த தையல் இந்திரம்லாம் தேவை. அப்ப இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு எந்த எந்திரத்தையும் எந்த சாமகிரியத்தையும் பயன்படுத்தினார்கள் என்று கேட்டால் எந்த விதமான ஒரு பொருளையும் பகவான் பயன்படுத்தவில்லை. அவனே அனைத்தும் ஆகிவிட்டான் என்று வேதம் சொல்கின்றது. அதைத்தான் ஊர்ணநாபியுடைய எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்கிறோம். ஊர்ணநாபினா என்ன? 8 கால் பூச்சி, லூதா கிரீடகன் சம்ஸ்கிருதத்தில். 8 கால் பூச்சி எப்படி
தன்னுடைய வாயிலே இருந்து சிலந்தியை கட்டுகின்றதோ அதுபோல பகவான் தன்னுடைய மனோபலத்தினாலேயே இந்த உலகை நியமித்தான் என்று காட்டுவதாகவும், காரண காரிய விலட்சணமாக இருக்கக்கூடியவன் பகவான், அவன் சத்தாகவும் அச்சித்தாகவும் இருக்கக்கூடியவன் பகவான் என்பதற்கு மூன்றாவது கிளேஷ லோமானி, இந்த உடம்பிலேயே சத்தாகவும் சித்தாகவும் இருக்கின்றான் என்று காட்டுகின்றார். பிருத்திவி ஓஷதைய சம்பவதி, இந்த இரண்டாவது இது, அதாவது 3 சினாப்சிஸ், 3 கரோலரிஸ் எடுத்துட்டு வராங்க. 1 ஊர்ணநாபி, 2வது பிருத்திவி, 3வது கிளேஷ லோமானி. இந்த 3லும் பார்த்தீர்கள் என்றால் ஒன்று சுப்பீரியரா இருக்கு, ஒன்று மேல்பட்டு உள்ளது. ஆனால் பகவானோ அனைத்திற்கும் மேலானவன் என்பதை காட்டுவதாக இந்த உபனிஷத், இந்த மந்திரம் சொல்கின்றது. யதா ஊர்ணநாபிகி ஸ்ருஜதே கிருங்கதே ச யதா பிருத்திவ்யாம் ஓஷதய சம்பவந்தி யதா ச சதபுருஷ கிளேஷ லோமானி சம்பவதி ததா அக்ஷரம் இஹ விஸ்வம் சம்பவதி என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப இதில் இருந்து நாம் பெறப்படும் பதில் என்னவென்றால், அச்சேதனத்தில் இருந்தும் சேதனத்திலும் பகவான் இருக்கின்றான், சேதனத்திலும் அச்சேதனமாக இருக்கின்றான். எப்படி? ஊர்ணநாபின்றது உயிரோடு இருக்கிறது, அது உருவாக்கக்கூடிய அந்த சிலை, இது அந்த வலி நெட்டு அச்சேதனம். அப்ப உயிருள்ள பொருளில் இருந்தும் உயிரற்ற பொருளாக இருக்கின்றான். அடுத்து பிருத்திவியாம் ஓஷதேக, பிருத்திவி என்பது அச்சேதனம், அதில் வளரக்கூடிய ஸ்தாவரம் ஜங்கமம் எல்லாம், செடி கொடிகள் எல்லாம் உயிருள்ளவை. அப்போ உயிரற்றதிலும் உயிருள்ளது, உயிர் உள்ளதிலும் உயிரற்றதாக இருக்கின்றது. அப்பா இது மட்டும் இல்ல, உடம்புலயே உயிருள்ளதும் இருக்கின்றது, உயிரற்றதும் இருக்கின்றது. உடம்புலயே இருக்கும் போது பகவானுடைய சிருஷ்டில இருக்காதாப்பான்னு குத்தி காமிக்கிறான் பகவான் இந்த வேதத்துல. புரிஞ்சுக்கோங்க, அச்சேதனத்தில் சேதனமாக இருக்கக்கூடிய தத்துவனும் பகவானே, சேதனத்தில் அச்சேதனமாக இருக்கக்கூடியதும் பகவானே, நிமித்த காரணமும் உபாதாரண காரணமாகவும் சககாரிக காரணமாகவும் இருப்பவனும் பகவானே என்ற முடிவிற்கு நம்மை கொண்டு வந்து காட்டுவதாக இந்த மந்திரம் அமைந்துள்ளது. அப்ப இந்த பகவான் எத்தனை மகோன்னதமானவர் என்பதை காட்டுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. திரும்ப சொல்றேன், 3 விதமான எக்ஸாம்பிளை இந்த மந்திரம் எடுத்துன்னு வருது. யதோர்ணநாபி ஸ்ருஜதே கிருங்கதே ச, முதல் யதா பிருத்திவ்யாம் ஓஷதய சம்பவந்தி, 2, 3 யதா சதபுருஷ கிளேஷ லோமானி சம்பவதி ததா ச அக்ஷரம் பிரம்மம் விஸ்வம் இதம் சம்பவந்தி என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி ஊர்ணநாபியின் உடம்பிலிருந்து, உயிருள்ள ஊர்ணநாபி 8 கால் பூச்சியிலிருந்து உயிரற்ற தன்னுடைய சிலந்தி கூடு வருகின்றதோ, சேதனத்திலிருந்து அச்சேதனம் பிறக்கின்றதோ, உயிரற்ற இந்த உலகில் இருந்து உயிருள்ள ஸ்தாவர ஜங்கமங்கள் எப்படி பிறக்கின்றதோ, அச்சேதனத்திலிருந்து எப்படி சேதனத்துவம் பிறக்கின்றதோ, 2. 3வது சதபுருஷ கிளேஷ லோமானி, அச்சித்தாகவும் சித்தாகவும் இருக்கக்கூடிய இந்த உடம்பில் சித்தாகவும் அச்சித்தாகவும் இருக்கக்கூடியவன் பகவான் என்பதை காட்டுவதாக, இந்த உலகத்திலும் அச்சித்திலும் சேத்திலும் பகவான் இருக்கின்றான். அதனால்தான் லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லும்போது சித் அச்சித் அப்படின்ற வரும், அச்சித் சித்து 2 வார்த்தையும் வரும். அதாவது பகவான் சித்தாகவும் இருக்கின்றான், அசித்தாகவும் இருக்கின்றான். அதற்கு மேல உயிருள்ள பொருளாகவும் உயிரற்ற பொருளாகவும் இருக்கின்றான். அதுக்கு மேல ஒன்னும் சொல்றான், நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் சககாரிக காரணமாகவும் இருக்கின்றான். இந்த உலகம் தோன்றுவதற்கு அவனே நிமித்த காரணம், அப்ப அவனே உபாதான காரணம், அவனே சககாரிக காரணம். சரி, இந்த நிமித்த காரணம் உபாதான காரணம் சககாரிக காரணம்னா என்னன்னு கேட்க கூடாதுன்னு. ஏன்? இப்பதான் நான் சொன்னேன், நிமித்த காரணம் என்றால் என்ன? ஒரு செயலை செய்யும் போது ஒரு செய்பவர் தேவை,
செய்யக்கூடிய ஒரு பொருள் தேவை, பிளஸ் அந்த செய்வதற்கு பல சாமகிரிகள் எல்லாம் தேவை. அதே போல இந்த பகவான் இந்த உலகை படைத்தார் என்றால் அதற்கு எந்த பொருளை பயன்படுத்தினார், எப்படி அவர் செய்தார் என்று யாருன்னா கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் இதுதான். பகவானே அந்த பொருளாகவும் இந்த உலகாகவும் தானே அதன் காரண கர்த்தாவாகவும் இருக்கின்றான். அதனால்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா ககனோ குஹ என்று சொல்வார்கள். இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல கொஞ்சம் சட்டிலான ஒரு விஷயங்கள், இதுக்கு மேல ரொம்ப நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாம போயிடும். அப்ப பகவானே நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரிக காரணமாகவும் இருக்கின்றான். அச்சித்திலிருந்து சித்தாகவும் சித்திலிருந்து அச்சித்தாகவும் அச்சித்தாகவும் இருக்கக்கூடியவன் பகவான் என்பதை காட்டுவதாக இந்த மந்திரம் வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியை நாம் வேற ஒரு மந்திரத்துல பார்க்கலாம். ஓம் பத்ரம் கர்ணேபிः ஷ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः சுஷ்டுவாகும்சஸ்தனோபிः விஷேம தேவகிதம் யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தாக்ஷோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ருகஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.